நண்பர்களே வணக்கம். நான் ரசஜா. நம்ம தொடர்ச்சியாக மகா கலைஞர் பாலா, இந்த இயக்குனர் பாலாவுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள தொகுத்து ஒரு 4 பாகங்களா இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். இந்த பாகங்கள நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த சேனலுடைய பிளேலிஸ்ட்ல "இவன் தான் பாலா" அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு கீழ 4 பாகங்கள் இருக்குது. இந்த பாகத்த பார்க்கறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து பெரிய குளத்தில இருந்து ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில பொறந்து மதுரைக்கு அவர் சேர்ந்த வரைக்கும் உண்டான அந்த எல்லா சுவாரஸ்யமான அவருடைய வாழ்க்கையில ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாதிரியான வாழ்க்கை பாலாவுடைய வாழ்க்கை கிடையாது. அது பயங்கரமான அட்ராசிட்டியான வாழ்க்கை தான். அவர் கஞ்சா பழகினது, காதல் பண்ணது, ஒரு கொலை முயற்சி ஈடுபட்டது, இவர் வெட்டுப்பட்ட உயிருக்கு போராடினதுன்னு இந்த வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு நாளுமே ஒரு பெரிய புதிராகவும் பெரிய அதிரடியாக தான் இருந்திருக்கு. சினிமா மாதிரியே இருந்திருக்குது. இப்போ இந்த 5வது பகுதியில எத பார்க்க போறோம் அப்படின்னா, இவர் ஸ்கூல் டேஸ்லாம் முடிச்சுட்டு அமெரிக்கன் கல்லூரியில போய் ஜாயின் பண்றாரு மதுரையில. இந்த அமெரிக்கன் கல்லூரியில படிச்சுட்டு இருக்கும்போது, பொதுவா அது ரொம்ப ஒரு ஒரு பிரஸ்டீஜியஸ் ஒரு காலேஜ்ன்னு சொல்லணும். மிகப்பெரிய பணக்காரர்கள் படிக்கிறது. ஒரு இந்த காலேஜ்ல படிக்கிறதே ஒரு பெருமையா நினைக்கிற ஒரு எண்ணம் நினைக்கிற ஒரு பெரிய சமூகம் இருக்குது. அந்த காலேஜ்ல பாலா போய் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எதுவுமே பண்ண மாட்டார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவா போதை அடிச்சுட்டு அங்க இருக்கிற மரத்தடிக்கு கீழ அவரு படுத்துருவாராம். கிளாஸ்க்கே போக மாட்டார். பொதுவா அமெரிக்கன் கல்லூரிலேருந்து வெஸ்டர்ன் மியூசிக் படிக்கிறவங்க ஒரு கேங் அப்படியே கிட்டாரோட சுத்துவாங்களாம். இன்னொரு பக்கம் கல்ச்சுரல்ஸ் போறோம் மச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குரூப்பா வேற வேற காலேஜுக்கு போற குரூப்பு. இன்னொரு பக்கம் பயங்கரமா படிக்கிற ஒரு குரூப்பு, கிறிஸ்டியன்ஸு. நல்லா படிக்கிறவங்கலாம் காலையில எந்திரிச்சு அந்த சேப்பல்ஸ்ல போய் ப்ரேயர் பண்ணிட்டு இப்படி ஒரு பயங்கரமா வேற வேற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல பாலா மட்டும் என்ன பண்ணுவாருன்னா, நல்லா போதை அடிச்சுட்டு மரத்துக்கு கீழ படுத்திருப்பாராம். இவருக்கு பண்றதுக்கு வேற எந்த வேலையுமே கிடையாது. அப்படி இவர் போகும்போது அந்த காலேஜ்ல வேலை பார்த்த ஒரு தமிழகம் அறிந்த மிகப்பெரிய பிரபலம் சாலமன் பாப்பையா அப்படி கிராஸ் பண்ணி போவாராம். போகும்போது பாலாவை பத்தி கேட்பாராம். என்ன மைனரு, வேட்டையாடிட்டு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லுவாராம். அவர் குரலை கேட்ட உடனே பாலா எந்திரிச்சு அப்படியே ஒரு சல்யூட் அடிச்சுட்டு அவர் முகத்தை பார்க்க முடியாம அப்படியே கீழே குனிஞ்சு அப்படியே நிற்பாராம். அவர் போயிடுவாராம். இது வழக்கமா நடக்கிற ஒரு விஷயமா இருந்திருக்குது. இப்படி தொடர்ச்சியா இவர் அந்த காலேஜ் எல்லாம் இப்படியே தான் கழிச்சிருக்கிறாரு பாலா. இந்த காலேஜ் போயிட்டு இருக்கும் பொழுது இவருடைய பழைய காதலிய ஒரு முறை இவர் ரோட்ல பார்த்துருக்கிறாரு. எதேர்ச்சியா கூட்டத்துல போகும்போது அந்த பொண்ணை இவர் இடிச்சிட்டாராம். இடிச்ச உடனே அந்த பொண்ணு இப்போ இவரை பயங்கரமா திட்டிருக்குது. சில இடிக்கிறதுக்கே நாக்க தொங்க போட்டு வர்றானுங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி இவரை ஹர்ட் பண்ண உடனே இவருக்கு அது தற்செயலா நடந்த ஒரு விஷயம். என்னடா இப்படி திட்டிட்டு போறா, அதுவும் ஒரு 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 நாயா கூட மதிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்ரெடி ரொம்ப லோன்லியா இந்த உலகத்துல தனக்கு யாருமே இல்லை அப்படி ஒரு மன ரீதியா பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தானே இவரு. இப்போ இன்னும் அந்த பொண்ணு திட்டினோடனே தொடர்ச்சியா அப்புறம் போதையை போட்டு அப்போ தேவி தியேட்டர்ல தேவதாஸ் படம் ஓடிட்டு இருந்திருக்குது. அந்த படத்துல ஒரு 4 நாள் 5 நாள் தொடர்ச்சியா அந்த படத்துல போய் போதையை போட்டு அதை பார்த்துக்கிட்டு இந்த படம் நமக்காகவே எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த காலத்தை கழிச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த அமெரிக்கன் காலேஜில் ஒரு பேராசிரியர் இருந்திருக்காரு. அவர் பேரு சாமுவேல் சுதானந்தன். ஒரு நாள் பாலாவை பார்த்து சொல்லியிருக்கிறாரு, இந்த காலேஜில் இருக்கிற வரைக்கும் இந்த காலேஜ் உனக்கு ஒரு பெரிய அட்ரஸ்டா. இது அமெரிக்கன் கல்லூரியோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு உன்னை போய் வெளியில நீ எங்க வேணாலும் அறிமுகப்படுத்திக்கலாம். இதை தவிர உனக்கு வேற எந்த முகவரியுமே கிடையாது. ஒருவேளை நீ இந்த காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு ஃபியூச்சர்ல உனக்கு உனக்குன்னு உன்ன மாதிரி ஆளுகளுக்கு இருக்கிற அடையாளமே நான் ஒரு முன்னாள் அமெரிக்கன் கல்லூரி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான். வேற என்ன உனக்கெல்லாம் அடையாளம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் ஒரு பேராசிரியர் சொல்லியிருக்கிறாரு. பாலாவுடைய மனசுல இது பயங்கரமா பதிஞ்சிருக்குது. ஆமா இல்ல, நமக்கு ஒரு அடையாளமே கிடையாது இல்ல அப்படின்னு இது அப்படி போற போக்குல சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கிறாரு. இவர் போதை அடிக்கிறது இந்த மாதிரி சும்மா சுத்துறதுன்னு ஒரு வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது இந்த பாலா அவருடைய நண்பர்களுக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு அட்வொகேட். அவர் யாரு அப்படின்னா பிற்காலத்துல விடுதலை புலிகளுடைய எல்லா வழக்குகளுக்கும் அவர் தான் ஆஜராவாரு. ஒரு நல்ல வழக்கறிஞர். இவங்க கேங்குக்கு எந்த பிரச்சனைனாலும் அவர்கிட்ட தான் போய் நிற்பாங்களாம். அப்போ அந்த ராஜகுரு அவர் சொல்லியிருக்கிறாரு, டே பாலா, நீ கெட்டுப்போ, போதை அடி, பொம்பளை பின்னாடி சொத்து, நீ என்ன வேணாலும் பண்றா, நீ கெட்டு அழிஞ்சு போ, அதெல்லாம் நான் உன்னை கேட்கல. நீ என்ன பண்ற, ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு புது விஷயமாவது நீ தெரிஞ்சுக்க.
இன்னைக்கு நான் இந்த புது விஷயத்தை நான் கத்துக்காம நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு வர்றா. அது ஒண்ணு மட்டும் பண்றா, வேற எதுவுமே அவனை நான் கண்டிக்கலடா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இவங்க பிடிச்ச நபர்கள் சொல்ற சில விஷயங்கள் மட்டும் பாலாவுடைய மனசுக்குள்ள காலம் பூரா இருந்திருக்குது. இவர் வந்து ஒரு பெரிய இயக்குனரா மாறினதுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள், இந்த சொன்ன இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் அவருடைய மனசுல இன்னும் இருக்குன்னா, இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு பாருங்க. இப்படி அவரு சொல்லியிருக்கிறாரு. இந்த காலேஜ் எல்லாம் முடியுது. ரொம்ப கிராண்டா மொத்த காலேஜ் சேர்ந்து ஃபேர்வெல் பார்ட்டி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நூற்றுக்கணக்கான பேர் கையில கேண்டில எடுத்துக்கிட்டு அப்படியே ஒளி வெள்ளத்துல காலேஜ் விட்டு வெளியில போய் போகும்போது அந்த காம்பவுண்ட்ல வச்சுட்டு எல்லா மாணவர்களும் அப்படியே கட்டி பிடிச்சி அழுதுருக்குறாங்க. பாலாவும் அழுதுருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு கடைசி நாள் நண்பர்கள்லாம் பிரிய போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி உணர்ச்சி மேலிட அழுது கொஞ்ச நேரத்துல காலேஜை விட்டு வெளியில அப்படியே தள்ளி கேட்டெல்லாம் சாத்திட்டு பை பை சொல்லிட்டு அந்த பேராசிரியர்கள் எல்லாம் அப்படியே போயிருக்காங்க. இப்ப காலேஜை விட்டு வெளியில வந்த பாலாவுக்கு அவருடைய பேராசிரியர் சொன்னார்ல சாமுவேல், நமக்குன்னு அட்ரஸ் என்ன எல்லாம் இப்ப படிச்சவங்கலாம் நல்லா படிச்சவங்க வேலைக்கு போறாங்க, மேல் படிப்பு போவாங்க, ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுல பாலாவுக்கு ஒரு பெரிய குழப்பம். இது என்ன வாட் நெக்ஸ்ட்ங்கிறது தெரியாததுனால இவருக்கு அந்த குழப்பத்துல ஒரு நிறைய டோப்பு போட்டு கோரிப்பாளையத்தோட ரோட்ல விழுந்து கிடந்திருக்கிறாரு. போதை அதிகமானதுனால பயங்கரமா உயிருக்கே பிரச்சனை ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிருக்குது. போதை அதிகமானதுனால இவருக்கு உயிருக்கே பிரச்சனை ஆகிற அளவுக்கு ஒரு ஆபத்து ஆயிருக்குது. ஒரு 5 நாள் கழிச்சு இவர் கண்ணு முழிச்சு பார்க்குறாராம். அவர் பெரிய ஆஸ்பத்திரியில இருந்திருக்காரு. இவரை சுத்தி அவருடைய நண்பர்கள் மன்சூர் அந்த அந்த குட்டியப்பு இந்த குரூப்லாம் இருந்திருக்காங்க. என்னடா என்னை சுத்தி என்னுடைய வீட்டுல யாருமே இல்லை, எங்க உறவுக்காரவங்க யாருமே இல்லை அப்படின்னு பாலா கேட்டிருக்காரு. உடனேதான் அவங்களாம் கை கழுவிட்டாங்களே, அதிகபட்சம் இன்னும் 1 வருஷம் தான் நீ உயிரோடவே இருப்பாங்கன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஒண்ணு இந்த கஞ்சா பழக்கத்துல இருந்து காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது அவங்க முடிவு பண்ண ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன உடனே ஒரு சுக்கு நூறா உடைஞ்சிட்டாராம். ஏன்னா உலகத்துல வந்து யாருமே நமக்கு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு மனிதனை அவனுக்கு வந்து தான் உயிருக்கு போற அந்த சூழல்ல கூட தன்னை பார்க்கறதுக்கோ சுத்தி யாருமே இல்லை அப்படிங்கிறது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, பையன் சாக போறான் அப்படிங்கிற அளவுக்கு நினைச்சிட்டாங்களே, நம்ம சாதிக்கணும் அப்படின்னு அந்த நேரத்துல பாலாவுக்கு ஒரு எண்ணம். சாதிக்கணும்னா நம்ம என்ன பண்றது, நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு முடிவு பண்ணவருக்கு ஓகே நம்ம சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணாராம். சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்றதுக்கு முன்னாடி இந்த குரூப்ல வந்து மன்சூருக்கு சினிமா மேல ஒரு பெரிய சினிமாவுக்கு போகணும், சாதிக்கணும் அப்படின்னு அடிக்கடி அந்த கேங்ல எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ஐடியாலஜி பாலாவுக்கு நம்ம சினிமாவுக்கு சென்னைக்கு போய் சினிமாவில் ஏதாவது நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. சரி மதுரையிலேருந்து சென்னைக்கு போகணும்னா நிறைய பணம் வேணுமே, சினிமாவுக்கு போகிறதும் அங்கே சாப்பிடணும் தங்கணும், என்ன பண்ணலான்னா பணம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு இந்த மன்சூர் சொல்லியிருக்கிறாரு. பணத்துக்கு என்ன பண்ணலான்னா சித்திரை திருவிழா அழகு இருக்க அந்த வைகை ஆற்றில் இறங்குற அந்த திருவிழா வர நேரத்தில் நம்ம ஏதாவது பண்ணி சம்பாதிக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா புளி சாதம் தயிர் சாதம் கிண்டி விற்கலாம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நண்பர்கள்லாம் சேர்ந்து இவங்களே மாஸ்டர் ஆகி புளி சாதம் தயிர் சாதம் பொட்டணம் போட்டு வித்துருக்காங்க. கிராமங்கள்லேருந்து வர ஜனங்கள் எல்லாருமே வீட்டிலேருந்து சாதம் கட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்னா யாருமே வாங்கல. அப்புறம் ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் அப்படிலாம் சொல்லி கஷ்டப்பட்டு வித்து எப்படியோ ஒரு 1000 ரூபாய் தேர்த்திருக்கிறாங்க. இந்த 1000 ரூபாய் பார்த்து அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே இப்படி சின்ன சின்னதாலாம் நம்ம வேலை பார்த்து சம்பாதிச்சோம்னா சென்னைக்கு போக முடியாது, இருக்கிற ஒரே வழிதான் அப்படின்னு வழக்கமான பாணியை இந்த பாலா டீம் கையில் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஒரு ஃபாரின் வாட்ச் ரொம்ப பிரபலமா தமிழ்நாட்டில் ஃபாரின்லேருந்து வர்ற எல்லாருமே விரும்பி வாங்கி அணிவாங்க. அது வந்து ஒரு 4000 5000 ரூபாய் ரேட் இருக்கிற ஒரு வாட்ச். அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் வாட்ச் வந்து மார்க்கெட்ல வந்திருக்குது. அதோட விலை வெறும் 90 ரூபாய் தானா. இந்த வாட்ச் ஒரு 4 வாங்கியிருக்காங்க. இந்த 4ஐயும் எடுத்துட்டு 4 நண்பர்கள் வேற வேற சேட்டு கடைக்கு போயிட்டு எல்லாரும் ஒரே விதமா சொல்லியிருக்கிறாங்க அந்த சேட்டுக்கிட்ட, யோ சேட்டு மாமா வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு, இந்த வாட்ச் எனக்கு கொடுத்தாரியா, ரொம்ப அவசரமா எனக்கு பணம் தேவைப்படுது, ஒரு 2000 ரூபாய் வச்சுட்டு கொடு, 10 நாள்ல திருப்பிக்கிறேன் அப்படின்னு உடனே எதுவுமே சொல்லாம 2000 ரூபாய் கேட்ட இடத்துலலாம் 1500 ரூபாய் 1800 ரூபாய் இந்த மாதிரி அந்த சேட்டுக்கெல்லாம் பணத்தை கொடுத்துருக்காங்க. போன 4 பேருமே அவங்கவுங்க ஏமாத்தின பணத்தை கொண்டு விடுறாங்க. இப்போ வீட்டில் கொஞ்சம் பணத்தை இவர் எடுத்துக்கிறாரு. இப்போ சென்னைக்கு போகலாம் அப்படின்னு அந்த நாள் முடிவு பண்ணி அந்த இரவுல சென்னைக்கு பஸ்ல ஏற்றி விடுறாரு மன்சூர். மன்சூர் தன்னுடைய தம்பியை பாலா கூட சேர்த்து அனுப்பி விடுறாரு. மன்சூருடைய தம்பி தான் இயக்குனர் அமீர். இன்னைக்கு வந்து பாலாவுடைய அதே பாணியிலான படங்கள் எடுக்கக்கூடிய அந்த இயக்குனர் அமீர் தான் பாலாவுடன் சேர்ந்து சென்னைக்கு வந்தவர்.
இப்ப அந்த மன்சூர் கிட்ட பாலா சொல்லியிருக்கிறாரு, டே சென்னைக்கு போய் படாத பாடு பட போறேன் போல இருக்குடா, நாய் படாத படம்லாம் பட போற போல இருக்கு அப்படின்னு பாலா சொன்ன உடனே மன்சூர் சொல்லியிருக்காரு, சேச்சே அப்படிலாம் சொல்லாதடா, ஒரு சொறி நாய் படாத பாடலாம் நீ பட போற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கிறாப்ல. சரி, அங்கேருந்து பஸ் ஏறி இப்ப சென்னைக்கு வந்து இறங்கிட்டாங்க. இப்ப பாலா, அவருடைய நண்பர் அமீர் 2 பேரும் சேர்ந்து மன்சூர் எழுதி கொடுத்த கபார் அப்படிங்கிற ஒரு மேனேஜரோட வீட்டுக்கு போய் இறங்கியிருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, வழக்கமா சினிமா வாய்ப்பு கேட்டு நிறைய பேர் மதுரை, தேனி இந்த பக்கத்துல தான் வர்றாங்க அப்படின்னு இவங்களையும் பார்த்துட்டு, சரிப்பா தொடர்ந்து வந்துட்டு ஏதாவது நல்ல வாய்ப்பு வரும்போது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த 2 வாரங்கள் கையில ஒரு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் பணம் இருந்தது. பயங்கரமா செலவு பண்ணி பிரியாணி, ஆட்டோ அப்படின்னு சென்னையை வலம் வந்திருக்கிறாங்க இந்த 2 பேரும். அதன் பின்னர் பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும் பொழுது மறுபடியும் இந்த கபார்ட்ட போடுது. இப்போ கபார் வந்து சில பேருக்கு லெட்டர் எழுதி கொடுப்பாராம். அப்படி எழுதி கொடுத்தவர்கள இயக்குனர் பாண்டியராஜன் இருக்கார்ல, நடிகர் இயக்குனர் பாண்டியராஜன், அவருக்கு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு. அங்க லெட்டரோட போய் பாண்டியராஜன் வீட்டில் போய் எப்போதுமே வீட்டு வாசல்ல நின்றுட்டே இருப்பாராம் பாலா. பாண்டியராஜன் வந்து ஷூட்டிங் போறதுக்காக வெளில வரும்போது பாலாவை பார்த்துட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா, உனக்கு சரியான சந்தர்ப்பம் வரும்போது நான் சொல்லி விடுறேன் அப்படிங்கிறத தவறாம பாண்டியராஜன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாராம். பாண்டியராஜனை ஒரு நாள் பார்த்துட்டாவே ஓகே, இந்த நாள் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரூமுக்கு போயிடுவாராம். அதுக்கப்புறம் டி ராஜேந்தருடைய வீட்டுக்கு போய் வெளில வெயிட் பண்ணுவாராம். ரொம்ப மாசக்கணக்காக நின்றுட்டு இருந்தோன்னே டி ராஜேந்தர் அப்ப கட்சி ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் பரபரப்பா போயிட்டு இருந்த சூழல் அப்படிங்கிறதுனால டி ராஜேந்தருடைய கட்சியில இருந்த ஒரு நிர்வாகி சொன்னாராம், எப்பா நீ ரொம்ப நாள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ வேணா கட்சியில சேர்ந்துற, டி ராஜேந்தர் கூட நின்று ஒரு போட்டோ ஒன்று எடுத்து தர்றேன், நீ அதை வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு இருக்காரு. இல்லை அதெல்லாம் வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. கையில காசு இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி வழக்கமா சினிமாவில் வர்றவங்களுக்கு ரொம்ப குறைந்த வாடகையில தங்குற ரூம் தர்றவங்க எல்டாம்ஸ் ரோட்ல இருக்கிற ஒரு தம்பதி, அந்த மல்லிகாம்பாள் அப்படின்னு ஒரு ஒரு அம்மாவும் அவங்க வீட்டுக்காரர் இருப்பாங்க. அங்க வந்து சின்ன சின்ன ரூம்கள் கொடுப்பாங்க எல்டாம்ஸ் ரோட்ல. அந்த அந்த ரூம்ல தான் பாரதிராஜர் ஆரம்பிச்சு பாக்யராஜ், மணிவண்ணன், ஆர் சுந்தரராஜன் பல பேர் அங்க தங்கியிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இவரும் போய் தங்கியிருக்கிறாரு. ஒரு ரூம்ல 4-5 பேர் சேர்ந்து தங்குவாங்க. கொஞ்சம் வாடகை இருக்கும். அங்க போகும்போது அங்க ஏகப்பட்ட உதவி இயக்குநர்கள்லாம் அந்த ரூம்ல தங்கியிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்களாம். அப்ப பாலா அப்படி கிராஸ் பண்ணும்போது அவங்க பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே காதல கேட்பாராம். ஒரு சீன் எப்படி பண்றாங்க, அவங்க சொல்ற கதைகள் எப்படி இருக்கு, இதெல்லாம் ரொம்ப பிரமிப்பா கேட்பாராம். ஆனா உள்ளுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்களாம். அவங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பேப்பர்லாம் பார்த்தா, அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சான், கண்டிப்பா நம்ம சினிமாவில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா அவங்க எழுதிட்டு போன அந்த வாக்கியங்கள்ல அவ்வளோ பிழை இருக்குமா. இதோட ஒருத்து சினிமாவில் ஜெயிக்கலாம்னு வந்திருக்காங்க, ஏன்னா நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாரு. முடிவு பண்ணிட்டு டிராவல் பண்ணிட்டு மறுபடியும் எங்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தேடி போகும்போது இவருக்கு ஒரு வாய்ப்பு. அதாவது ஒரு படம் பாய்மர கப்பல் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துல அன்னைக்கு வேலை செய்ய வந்த உதவி இயக்குனர் இல்லை அப்படிங்கிறதுனால பாலாவை நீ உதவி இயக்குனரா வேலை பாரு அப்படின்னு சொல்லி அங்க ஒரு மேனேஜர் அழைச்சிட்டு போயிருக்கிறாரு. அந்த ஷூட்டிங்கு அந்த பாய்மர கப்பல். இந்த படத்தோட டைரக்டர் பேரு ராம் திலக்கு. இந்த படத்துல ஜனகராஜ் ஹீரோவா நடிச்சிருக்கார். இயக்குனர் பாலா முதல் முறையாக ஒரு ஷூட்டிங் அட்டன் பண்ணது ஒரு முதல் படம் வந்து பாய்மர கப்பல். அந்த ஷூட்டிங்ல அன்னைக்கு சாங் ஒன்று எடுத்துட்டு இருக்காங்க. அங்க போனா இந்த சினிமாவில் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கு, நாகரா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். லைட்டை தூக்கிட்டு வா, அங்கே ஃபில்டர் போடு, அங்கே லைட்டை கட்டு, இங்க வந்து அந்த பேப்பரை திருப்பு, அது இதுன்னு ஆர்டர் கூப்பிடு, அந்த சட்டியை தூக்கி வை, இங்க குண்டான வை, அங்கே லைட் கிளியர் பண்ணணும்னு பயங்கர ஒரு சத்தமான சூழல் தான் இருக்கும் அந்த ஷூட்டிங்ல. இந்த இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஒரு பிரமிப்புலேயே இருந்திருக்காரு பாலா. அந்த பிரமிப்பு முடிஞ்சு லஞ்ச் பிரேக்கு அப்படின்னு சொல்லி டேரக்டர் சத்தம் கொடுக்க எல்லாருமே தட்டை தூக்கிட்டு போய் சாப்பாடு வாங்குறது நின்றுருக்காங்க. பாலாவும் ஒரு தட்டை வாங்கிட்டு போயிட்டு அங்கே நின்றுருக்காரு. பாலாவை பார்த்த உடனே அங்கே இருக்கிற அந்த ப்ரொடக்ஷன்ல இருந்தவங்க இவரை போய் பிடிச்சி, நீ யாரு, நீ வந்து உன்னை நான் பார்க்கவே இல்லை ஷூட்டிங்ல அப்படின்னு சொல்லி தடுத்துருக்குறாங்க. தடுத்த உடனே பாலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா. ஷூட்டிங்கு அழைச்சிட்டு வந்த அந்த மேனேஜர் மல்லியம்பட்டி மாதவன், அவர் வந்து ப்ரொடக்ஷன் அந்த பாய்ட்டு வந்து சொல்லியிருக்காரு, ஏங்க இவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் இன்னைக்கு தான் சேர்ந்திருக்காரு, அவரு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண உடனே இவருடைய தோல்லேருந்து கையெல்லாம் எடுத்துட்டு சரி போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் மெல்லமா போய் நின்று சாப்பாடு வாங்கிட்டு அங்க இருந்த ஒரு மரத்தடி கீழே போய் நின்று அதை சாப்பிட முடியாம அப்படியே குமுறி குமுறி அழுதாராம். அப்பதான் முறையா அவருக்கு வந்து வீட்டுல நமக்கு எப்படி சாப்பாடு போடுவாங்க, அம்மா எப்படி ஒரு தோசை வந்து இன்னொரு தோசை வைக்கட்டுமாப்பா அப்படின்னு அவங்க பயந்துட்டே கேட்கும் பொழுது இவர் தட்டை தூக்கி வீசுவாராம். அவ்வளோ மிரட்டுவாராம். அந்த ஒரு கண் அசைவுலயே வீடே வந்து கிடுகிடுன்னு போற அளவுக்கு மிரட்டி வச்சிருப்பாராம்.
சாப்பாடு இன்னும் எக்ஸ்ட்ரா சாப்பிட சொல்றதுக்கே. அப்படி இருந்து வந்து நம்ம சாப்பிட்டோம். ஆனா ஒரு சோத்துக்கே வந்து இங்க நம்ம யாராட்டயோ பேச்சு வாங்க வேண்டியது இருக்கே. இந்த நிலைமை நமக்கு வேணுமா? இந்த சினிமா நமக்கு வேணுமா? அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து அப்படியே உடைஞ்சு போய் மரத்துக்கு கீழ நின்னு அழுதாராம். இன்னைக்கு இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட வேண்டியதுதான். நமக்கு இந்த சினிமாவா? இல்ல நம்ம ஊருக்கு போயிடுறதா? அப்படின்னு இவர் நின்னுட்டு இருக்கும் பொழுது, மறுபடியும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்குது. அந்த ஷூட்டிங்ல பாய்மர கப்பல் இங்கே, பயண காற்று எங்கே அப்படின்னு அந்த பாடல் காட்சி தான் எடுக்கப்பட்டிருக்குது. கரெக்ட்டா இவருடைய சூழலுக்கு ஏத்த மாதிரி பாய்மர கப்பல் இருக்குது, பயண காற்று தான் எங்கன்னு தெரியலன்னு எழுதின அந்த ஒரு நபர் தான் சினிமாவுல பாலா இருக்கணுமா? வேண்டாமா? சினிமாவுல இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையா சாதித்த இயக்குனரா மாறுறதற்கு இவரை கைப்பிடித்து வழிநடத்தின ஒரு மிகப்பெரிய நபர் உடைய வாழ்க்கையில மாற்றத்தை செய்த அந்த நபரை அவர் வந்து சந்திப்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி அந்த இடம்தான். அவர் யார் அப்படிங்கிறத நம்ம பாகம் 6ல பார்க்கலாம். போல வேறு யாருடைய சுயசரிதை புத்தகங்கள் பற்றி நான் பதிவு செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னுடைய கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணுங்க. நம்ம தொடர்ச்சியாக பயணம் செய்வோம். நன்றி, வணக்கம்.